ஸோ வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெர்ஜிசார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி மெர்ஜிசார்ட்டுடைய கான்செப்ட் என்ன, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெர்ஜிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே அன்ஆர்டர் லிஸ்ட்டு தான், அதாவது ஒரு ஆர்டர் இல்லாமல் இருக்கும். அதை வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். அதோடைய கான்செப்டையும் அப்புறம் பைத்தானில் எப்படி அந்த ப்ரோக்ராம் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதோடைய எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 எலமெண்ட்ஸ் இருக்குது, 8 நம்பர்ஸ் இருக்குது. இதை என்ன செய்யணும் அப்படின்னா அன்ஆர்டராக இருக்குது. இதை வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். இந்த ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். இந்த எலமெண்ட்டை வந்து பாதியாக பிரிக்கணும். பிரித்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. டிவைட் அண்ட் கான்குவர். பிரித்து அதுக்கப்புறம் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டாக இப்போ என்ன செய்கிறோம், நம்ம பிரிக்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த ரெண்டாக பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட்டாக இருக்குது. இந்த 4 எலமெண்ட்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 எலமெண்ட்டாக பிரிக்கிறோம். ஸோ 13, 32, 28, 9, 13, 32, அப்புறம் 28, 29. அதே மாதிரி 36, 18, 40, 45, 36, 18, 40, 45. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையாக பிரிச்சிடும். 13, 32 அப்படி சிங்கிளாக பிரிச்சிடும். பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இதை சேர்க்கணும். இப்படி சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 13, 32 என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதாவது 13, 32 என்ன மாதிரி இருக்குது, எது கூட, எது சின்ன எலமெண்ட், எது பெரிய எலமெண்ட் அப்படின்னு. ஸோ 13ல் வந்து 13 தான் சின்ன எலமெண்ட். ஸோ அது 13, 12 மறுபடியும் என்ன செய்கிறோம், சேர்க்குறோம். அதே மாதிரி 28, 29 தான் மறுபடியும் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போது அதில் எது சின்ன எலமெண்ட்டோ அதை முதல்ல எழுதணும். ஸோ 9, 28. அதேமாதிரி 36, 18ல் 18, 36. அதேமாதிரி 40, 45ல் பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ அப்படியே 40, 45ன்னு போட்டுரும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த 13, 32லையும் 28, 20 அதாவது 9, 28 இந்த 4 எலமெண்ட்டும் என்ன செய்ய போகிறோம்னா சேர்க்க போகிறோம். அப்படி 4 எலமெண்ட்டு சேர்க்கும் போது எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஸோ 13 வந்து அந்த 9ஆல் பக்கத்தில் உள்ள அந்த எலமெண்ட்டில் 9, அதாவது முதல் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஸோ அது சின்னதாக பெருசாக அப்படி. அதே மாதிரி 28ஓடையும் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த 2 எலமெண்ட்டில் எது சின்னதோ அதை என்ன செய்கிறோம், முதல்ல போட்டுரும். அதுக்கப்புறம் அந்த 32லேருந்து மறுபடியும் அது என்ன செய்யும், சர்ச் பண்ணும். இப்படி மறுபடியும் என்ன செய்கிறோம்னா அந்த 2 4 ஆக்குறோம். அப்படி 4 ஆக்கும் போதே என்ன செஞ்சிடும், அதை அசெண்டிங்கில் பண்ணிடும். அதாவது அந்த சின்ன எலமெண்ட்லேருந்து பெரிய எலமெண்ட்டு கொண்டு போயிடும். அதே மாதிரி 18, 36 அது 18 என்பது 40ஓட ரெண்டுமே வந்து அதே தான், கூடனே தான். ஸோ அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ அதை அப்படியே நம்ம என்ன செஞ்சிடும், எடுத்து எழுதிடுறோம். ஓகே. மறுபடியும் கடைசியாக இந்த 9 என்ன பண்ணுது, அந்த 18ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும். 13 அப்படி கம்பேர். இப்படி இந்த 9 என்ன பண்ணும், 2, 3 எலமெண்ட்டு கூட என்ன செய்யும், கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அது எதுச்சுன்னு. ஸோ இப்போது கரெக்டாக என்ன ஆயிரும், ஆர்டரில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மெர்ஜிசார்ட்டுடைய கான்செப்ட். ஸோ என்ன பண்ணுறோம், முதல்ல பிரிக்கிறோம். பிரித்து சிங்கிள் எலமெண்ட்டாக பிரிச்சுட்டு மறுபடியும் இணைக்கும் போது என்ன பண்ணி பார்க்கும், ஒவ்வொன்று கூட கம்பேர் பண்ணி என்ன செய்யுது, தன்னைத்தானே என்ன பண்ணுது, அசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வந்துடும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மெர்ஜிசார்ட், அதாவது இணைக்கிற ஒரு வழிவகை. அதாவது மெர்ஜு பண்ணோன்னா சேர்க்குறது. ஸோ சேர்க்கும் போது அது என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணும்போது இதில் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்பேர் பண்ணி பார்க்குறது என்ன ஆகிரும், குறைஞ்சிரும். இப்போ மற்றபடினா என்ன செய்யணும், இந்த 9 பார்த்திங்கன்னா எல்லாரு கூடயும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுது, மினிமம் கம்பேரிசனில் என்ன செஞ்சிருது, முடிஞ்சது. ஓகே. ஸோ இதுக்குள்ளேயே பைத்தான் அல்காரத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த பைத்தானில் நான் கூகுள் கோலாபில் தான் நான் செய்கிறேன். ஸோ இது டியூட்டோரியல் 15. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன், முதல்ல டிக்ளேர் பண்ணிட போகிறேன். ஓகேயா. ஸோ மெர்ஜ் 2 சப்அரேஸ் ஆஃப் அரே. ஃபஸ்ட்டு சப்அரே பார்த்தீங்கன்னா Lலேருந்து M வரைக்கும். செகண்ட் சப்அரே பார்த்தீங்கன்னா M+1லேருந்து அப்படி என்ன செய்யும், 2ஆக பிரிக்க போகிறோம். ஓகே. L to M அப்புறம் M+1லேருந்து R வரைக்கும். ஸோ மொத்தம் Lலேருந்து R வரைக்கும் இருக்குது. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். அரே ஆஃப் ARR அரே 1, L1, M1, R1. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஃபார் லூப்பில் வாங்க போகிறோம். ஓகே.
ஸோ ஒரு டெம்பரரியாக ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணிடுறோம். ஓகே, டெம்பரரி அரே. அப்புறம் என்ன பண்ணோம், காப்பி டேட்டா இன்டு த டெம்பரரி அரே. அந்த அரேயில் என்ன பண்ண போகிறோம், நான் தான் சொன்னேன், பிரித்து வச்சுட்டு அதில் இந்த எலமெண்ட்டை என்ன பண்ணுறோம், பாதி பாதியாக தூக்கி என்ன செய்ய போகிறோம், போட போகிறோம். ஸோ 2 ஃபார் லூப்பில் அதை என்ன செஞ்சுருக்கோம், வாங்கிக்கோ. ஏன்னா 2 அரே இருக்கிறனால 2 ஃபார் லூப். ஸோ 0லேருந்து n1 ஒரு அறையிலையும் 0லேருந்து n2 ஒரு அறையிலையும். ஸோ முதல் அறையில் l + i இருக்கும், ரெண்டாவதுல m + 1லேருந்து j வரைக்கும். ஓகே, ஸோ இப்படி 2 அறையாக என்ன செய்கிறோம், பிரித்து நம்ம என்ன செய்கிறோம், 2 அறையில் போடுறோம். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரித்ததை என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் மெர்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இனிஷியலாக இந்த மாதிரி செட் பண்ணிடுறோம். ஓகே, மெர்ஜ் பண்ணுறதுக்கு முதல்ல செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா செக் பண்ணி பார்க்கும். லெஃப்ட் அரேயில் இருக்கிற அந்த எலமெண்ட்டும் ரைட் அரேயில் இருக்கிற அந்த எலமெண்ட்டும் 2 அரே நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லையா, பிரித்ததை இப்போ என்ன செய்ய போகிறோம், செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த எலமெண்ட்டில் இருக்க இந்த அறையும் அந்த எலமெண்ட்டும் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த அப்போது ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரு புது அறையில் மறுபடியும் என்ன செய்கிறோம், அதை சேர்த்துக்கிட்டே வரப்போகிறோம். ஓகேயா, இப்போ புதுசாக ஒரு அறையில் என்ன செய்கிறோம், அந்த சேர்த்துட்டே வந்ததை அது வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ காப்பி த ரிமைனிங் எலமெண்ட் ஆஃப் எல் இஃப் தர் எனி கண்டிஷன். இந்த கண்டிஷன் செக் ஆகிற வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்னா அந்த எல் ஆஃப் ஐலையும் அதே மாதிரி ஆர் ஆஃப்லையும் இந்த 2 அறையிலையும் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ ஏற்கனவே பிரித்ததை செக் பண்ணிவிட்டு இதில் என்ன செய்கிறோம், அப்படியே கொண்டு வந்து என்ன செய்கிறோம், சேர்க்குறோம். இப்போ இந்த அரே என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு இதையும் என்ன பண்ண போகிறோம், கால் பண்ண போகிறோம், மெர்ஜில் கால் பண்ண போகிறோம். எப்போ, சேம் L2 டிவைடட் பை அவாய்டிங் ஓவர்ஃப்ளோ ஆஃப் L அண்ட் H. ஸோ 2 எலமெண்ட்டும் எடுத்துருக்கோம்ல, அதிலேருந்து என்ன பண்ண போகிறோம், கால் பண்ண போகிறோம். ஸோ கால் பண்ணும்போது அந்த மெர்ஜி, ஸோ எல்லும் எம்மு இங்கே m + 1 ஆர். ஸோ மொத்தம் எல்லுலேருந்து ஆர் வரைக்கும். ஸோ அதுதான் என்ன செய்ய போகிறோம், மெர்ஜ் பண்ண போகிறோம். பட் ஃபஸ்ட்டு எல்லும் இங்கே வந்து m + 1, இங்கே வந்து m. ஸோ 1லேருந்து 5 அப்படின்னா இங்கே 6லேருந்து 7 2வது எலமெண்ட். ஓகே, சரி. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த எலமெண்ட்டை என்ன பண்ண போகிறோம்னா அறையாக கொடுத்துருக்கோம். 13 32 28 9 36 18 40 45 அப்படிங்கிறத. ஸோ முதல் இதில் வந்து அதை நார்மலாக பிரிண்ட் பண்ண சொல்லிவிட்டு 2ஆவில் சார்ட்டட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, சரி. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து உங்களுக்கு கிவன் அரே வந்து எப்படி கொடுத்தோமோ அதே எதுவும் சார்ட்டட் வந்து 9 13 18 அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரில் வந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன மெர்ஜ் சார்ட். என்ன பண்ணுறோம், முதல்ல தனித்தனி எலமெண்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட் எது பெருசு பிரித்ததில். ஸோ அது தனக்குள்ளே என்ன செஞ்சுக்கிடுது, இன்டர்சேஞ்ச் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஃபுல்லாக எல் அண்டு ஆரையும் என்ன செய்கிறோம், கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லுக்குள்ளே கம்பேர் பண்ணோம், இப்போது ஆருக்குள்ளே கம்பேர் பண்ணிட்டு ஃபைனலாக இந்த 2ஐயும் என்ன செய்கிறோம், மெர்ஜ் பண்ணிடுறோம். ஓகே, மெர்ஜ் பண்ணால் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிது. இதுதான் வந்து என்னது அப்படின்னா உங்களுக்கு மெர்ஜ் சார்ட். ஓகே, பைத்தான் யூஸ் பண்ணி நடக்குது. ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.